இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேடம். ஆஹா, காலேஜ் பசங்க ஏதோ பொருள் விற்க வந்திருக்காங்க போல இருக்கே. நம்ம கிட்ட வேற சல்லிக்கு பைசா கூட இல்லை. எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம். மேடம், என் பேர் கார்த்திக், இவங்க பேர் தீபா. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா தீபாவோட போதும் போதும் போதும். நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தீபாவோட காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ புக்கு விற்க வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட இந்த புக்கு வாங்கினா காலேஜ்ல உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், அதானே? எனக்கும் உங்ககிட்ட இருந்து நிறைய புக்கு வாங்கி உங்களுக்கு நல்ல மார்க் வாங்க வைக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, உங்ககிட்ட புக்கு வாங்க என்கிட்ட காசு இல்லையே. அதனால என்கிட்ட உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம பக்கத்து வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஐயோ மேடம், என்ன நாங்க புக்கு விக்கலாம் வரல. புக்கு விற்க வரலையா? அப்ப என்ன குக்கரா? ஹலோ மேடம், நான் இங்க ஏற்கனவே நிறைய குக்கர் இருக்குப்பா, எனக்கு வேண்டாம். குக்கர் விக்கலாம் நாங்க வரல மேடம். எது குக்கர் இல்லையா? என்னவா இருக்கும்? ஏப்பா, நீ என்ன விற்க வந்தாலும் என்கிட்ட காசு இல்லப்பா. ஐயோ மேடம், நாங்க எதுவும் விக்கலாம் வரல. நாங்க தீபாவோட. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியாது இந்து. கார்த்திக் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். சரி வாங்க வெளியே போய் பேசலாம். ஏ இந்து, யார் இவங்க? தெரிஞ்சவங்களா? இது என் அக்கா. அக்காவா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க. ஐயோ, இந்துவோட அக்கான்னு தெரியாம எதோ பேசிட்டோமே. என்னக்கா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? அப்பா நல்லா இருக்காருல்ல? ஏதாவது பிரச்சனையா? இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. கார்த்திக் தான் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா, நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? அத நான் அப்புறம் சொல்றேன்க்கா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேன். தீபா, உன் பேக முதல்ல திறந்து காட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சே இருக்கிறது? அதுவும் இல்லாம பணம் கொடுக்காம எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால இந்த பணத்தை புடிங்க, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. இது கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சபாஷ். அப்பா 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 அப்பா, என்ன மாதிரி ஒரு நடிப்பு! கலக்கற போ. ஒரு நிமிஷத்துல என்னையே யோசிக்க வச்சுட்ட. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த தேவகிய யாராலையும் ஏமாத்த முடியாது. அண்ணே, அங்க வேடிக்கை பாருங்க. இல்லங்க, உங்க பையன் தான். சீ, வாய மூடு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும்டி. அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சவால் விட்ட. இதுதான் உன்னோட நேர்மையா? உன் லட்சணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு பாத்தியா? இப்படி திருடுறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? அத்தை, ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசுங்க. நீ எதுவும் பேசக்கூடாதுடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, தில்லாலங்கடின்னு. உன் கூட சேர்ந்துதான் இன்னைக்கு என் பையனும் இந்த நிலைமையில நிக்கிறான். அத்தை, எதுனாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மரியாதை கேக்குதோ? மரியாதை கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வாய் சவடால் விட்டல்ல, அப்பவே எனக்கு தெரியும்டி நீ பணத்தை கொண்டு வர மாட்டேன்னு. இப்ப பணத்தை ரெடி பண்ண துப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் என் பையனை வச்சு என் வீட்டுல திருட பிளான் போட்டிருக்கீங்க. அவங்க சொல்றது உண்மைதான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் தான் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு பணத்தை திருடணுமா. போய முடுறா ராஸ்கல். இப்படி கையும் களவுமா மாட்டினதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ என் புள்ளையா இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். இவதான் என்னமோ பண்ணி என் புள்ளைய மயக்கிட்டா. உனக்கு பணம் கொடுக்க துப்பு இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? நல்ல வேலை, நான் வீட்டுக்கு வரும்போது இவன் இவ கூட எங்கேயோ திடீர்னு கிளம்பி போனான். எங்க போறாங்கன்னு சந்தேகப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். நேரா உங்க வீட்டுக்கு வந்ததும்
எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது பணத்தை திருடிட்டு வந்திருக்கான்னு. கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கிற குடும்பத்துல பிறந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்களா? போதும். நாங்க பண்ணாத தப்புக்கு இங்க மேல வீணா பழி போடாதீங்க. கார்த்திக், பாத்தீங்களா நீங்க இத பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம்னு. ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? நாங்க தான் டைம் கேட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கல. ஏன் அவசரப்படுறீங்க? ஏய், எப்படி தருவ? எப்படி தருவ? இவ்ளோ நாள் டைம் கொடுத்தோம், உன்னால பணத்தை புரட்ட முடியலல்ல, இப்ப மட்டும் எப்படி தருவ? என்னமோ பண்ணி உங்க பணத்தை நான் தரேன். என்ன நம்பி தானே டைம் கொடுத்தீங்க, அது வரைக்கும் பொறுமையா போங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பையன் திருடினதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க பணமும் எங்களுக்கு தேவையில்ல, அது நீங்களே வச்சுக்கோங்க. உன் பேச்செல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? இதுக்கு முன்னாடி எப்படி தானே சொன்னேன்? இது பாருங்க, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நடத்திடுவேன். இங்க பாரு, பணத்தை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, இந்த தேவகி யாருன்னு நான் காட்ட வேண்டியதா இருக்கும். ச்சே, எல்லாம் உன்னை சொல்லணும்டா. நீ வீட்டுக்கு வாட, உன்னை கவனிச்சுக்கிறேன். பணத்தை கொடுக்கறானா பணம். அம்மா அம்மா பணத்தை குடுறி. அம்மா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த கையில சித்ராவை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சுட்டு அந்த கையில 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணி எங்க கல்ல மண்ண தூள நினைச்ச, உனக்கு உன் 10 லட்சமும் கிடையாது, உன் வீட்டுல இருக்கிற யார் உயிருக்கும் உத்தரவாதமும் கிடையாது. வா, போய் நடக்க வேண்டிய வேலையை பாரு. இந்து, இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கவனமா சமைக்கணும். கடுகளவு தப்பு பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன இந்து, இன்னும் சமையல ஆரம்பிக்காம இருக்க? வேலைக்கு போற ஆம்பளைங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுக்கணும்ல. ஆமா, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நான் நல்லா சமைப்பேன். அத நீ சமைச்சு முடிச்சு நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நீ ஏன் நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா?